இன்னும் கொஞ்சம் இப்படி இருந்திருக்கலாம், இப்படி குறைஞ்சி போச்சு, இந்த மாதிரி பார்த்துக்கலன்னு. ஆனால் இது அவங்களே சொல்கிறாங்க எனக்கே குறைஞ்சிச்சின்னு எனக்கே தெரியுதுன்னு. ஆனால் ஆணுக்கும் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அதிகமாக. அதுக்காக தான் இப்போ 2 வீக்ஸ் பிஃபோராக பைக் வாங்கி கொடுத்துருக்கேன். எதனால் அப்படின்னா காலையில் சீக்கிரமாக ஏர்லியாக போயிடுறாங்க, ஈவினிங் வர்றப்போ 2 hours ஆகுது ஆஃபீஸ் விட்டு வர்றப்போ. எனக்கு அது பிடிக்கல. என் கூட ஏர்லியாக அவங்க ஈவினிங் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அட்லீஸ்ட். இப்போதைக்கு எனக்கு அது போதும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை வந்து என்னென்னா, நான் கடையில் உட்காந்துருக்கும் போது அவங்க ஒய்ஃப் வீட்டில் இருப்பாங்க. வீட்டில் இருக்கும்போது டெய்லி வந்து ஒவ்வொன்றும் வாங்கிட்டு கொடுப்பாங்க. வீட்டில் செஞ்சு ஏதோ ஒன்று பலகாரம் ஏதோ ஒன்று செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ வந்து அந்த பலகாரம்லாம் வரதில்லை, எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வரதில்லை. அது ஒன்றும் இல்லைங்க சார், மல்லிகை கடைக்கு போகும்போது ஏன் 200 செலவாகுது, ஏன் 250 செலவாகுதுன்னு சொல்லி சண்டை போட்டார் ஒரு டைமு. நான் என்ன பண்ணிட்டேன், அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு அவரே பையை கொடுத்து அனுப்பிட்டேன். ஒரு வாரம் நீ தான் போய் செலவு வாங்கணும், அதில் எவ்வளோ செலவாகுதுன்னு உனக்கு தெரியும். இவ்வளோ செலவாகுது, அப்போ விலைவாசி தான் ஏறிடுச்சு, அதுக்கு நீ என்ன பண்ணுவ அப்படின்னாரு.